عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹ், அதாவது நான் ஷிர்க் ஒரு குஃப்ரை தவிர இந்த ஷிர்க் ஒரு குஃப்ருடைய பாவத்தை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, இதற்கு கீழ் உள்ள பாவத்தை நான் நாடியவருக்கு மன்னிப்பேன் அல்லது தண்டனை தந்து மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த ஷிர்கான குஃப்ரான விஷயங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற பாவங்கள் இருந்தால், மற்ற தவறுகள் இருந்தால், மற்ற குற்றங்கள் இருந்தால் அல்லாஹ் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மன்னிப்பான். யார் ஷிர்க் ஒரு குஃப்ரில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே திட்டவட்டமாக கூறிவிட்டான் என்றால், அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்ட எவ்வளவு பேணுதலாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே பாருங்க, இந்த காலத்திலே அதே வரிசையிலே நாம் பார்த்தோமேயானால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆமில் அமலியாத் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அதிகமான பொய்கள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் மறைவான விஷயங்கள் எனக்கு தெரிவது போல பேசுவார்கள். என்னிடத்தில் ஜின்கள் இருக்கிறது, என்னிடத்தில் ஜின்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது, என்னிடத்தில் முவாக்கிலாத்துகள் இருக்கிறார்கள், நான் அதை சொல்லி அதை அவர்களை வைத்து நான் வேலை வாங்குவேன். அது மட்டுமல்லாமல் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் கட்டம் போட்டு தாயத்தை எழுதுவார்கள், தகடில எழுதி, அதாவது தட்டில எழுதி அதை கழுவி குடிக்க சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் தகடில எழுதி அதிலே பல கட்டங்களை போட்டு வீட்டிற்கு முன்னால் ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்க, கடைக்கு முன்னால மாட்டுங்க, பரக்கத்து வரும், முசீபத்து போய்விடும் என்பதையெல்லாம் சொல்லுவார்கள். சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் ஷைத்தான்கள். இப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அமலியாத்கள் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தாருல் உலூம், உலகத்தில் ஏசியாவிலே நம்பர் 1 மதரசா தாருல் உலூம் தேவ்பந்த் இருக்கின்றது, அந்த ஆலிமாக இருந்தாலும் சரி, அதே போல உம்முல் மதாரிஸ் உம்முல் பாக்கியாத்து சாலியாத் அந்த மதரசாவில் படித்த மௌலவியாக இருந்தாலும் சரி, அதே போல காஷிஃபுல் உதாவில் படித்த மதரசா காஷிஃபுல் உதாவில் படித்த மார்க் அறிஞராக இருந்தாலும் சரி,
அது மட்டுமல்ல அன்பானவர்களே, சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த மார்க் அறிஞராக இருந்தாலும் சரி, தவ்ஹீத் ஜமாத்தை சொல்லக்கூடிய அதாவது மௌலவியாக இருந்தாலும் சரி, ஆல ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய முல்லாவாக இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, இது போன்ற ரூபத்திலே, இது போன்ற கட்டத்திலே, இது போன்ற வேஷத்திலே யார் வந்தாலும் அவர்களை புறக்கணியுங்கள். ஏன் என்று சொன்னால் அவர் குஃப்ர் ஷிர்கின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதனுடைய தீர்வுகள் என்ன? குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டான். உமக்கு இந்த நோய்கள் இருக்கிறதா, உமக்கு இந்த கண்ணீர்கள் இருக்கிறதா, உமக்கு சேருடைய அசராத்துகள் இருக்கின்றதா, இந்த துவாவை ஓதுங்கள், இந்த வசனத்தை ஓதுங்கள், நிச்சயமாக நான் ஷிஃபா தருவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் இவர்கள் இருக்கிறார்களே சகோதரர்களே, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எந்த மூலமாக காட்சி தந்தாலும் சரி, அவர்களை புறக்கணித்து விடுங்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் தன் நடமாடும் ஷைத்தான்கள். மக்களுடைய காசு பணத்தை பறிப்பதற்காக ஈமானை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாவங்கள் சிறிய பாவங்கள் அல்ல, பெரும் பெரும் குற்றங்கள். அதேபோல் அன்பானவர்களை பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் என்ன செய்யறோம்? இமாம் சாப் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் கொடுத்த பின் சிலர் என்ன செய்வாங்கன்னா துவா செய்வாங்க, உடனே துவா செய்வாங்க, இரண்டு கைகளை உயர்த்தி விடுவார்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா சுன்னத் தொழுவாங்க, சிலர் என்ன செய்வாங்கன்னா தஸ்பியா தக்பீராத்தை ஈடுபடுவாங்க, சிலர் என்ன செய்வாங்கன்னா அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறுகிறார்கள். இதன்படி நாம் அமல் செய்தால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்திற்கு ஆளாவோம். அது என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ آية الكرسي دبر كل صلاة مكتوبة لم يمنعه من دخول الجنة إلا أن يموت. சஹீஹ் ஜாமி அறிவிக்கப்பட்ட ஹதீஸ். அதாவது யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறொன்றும் தடை இல்லை என்று சொன்னார்கள். பாருங்க, சிறிய விஷயம், எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர, மௌத்தை தவிர வேறு ஒன்றும் தடை இல்லை. அல்லாஹு அக்பர்! எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யறோமா? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அதாவது ஆயத்தில் குர்சி என்னவென்றால், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் மா தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஆயத்துல் குர்சி. யாருக்கு மனப்பாடம் இருக்கிறதோ, யாருக்கு பாடம் இருக்கின்றதோ, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் உடனே இதை ஓதுங்க. அதற்கு பிறகு நாம் சுன்னத் தொழுகை, அதற்கு பிறகு தஸ்பியாத்துகள், அதற்கு பிறகு மற்ற விஷயங்கள் செய்யலாம். ஆனால் உடனே யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். சொர்க்கத்தை அதான் எது தடை என்று சொன்னால் அவருக்கு மௌத்தான் தடை. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. இந்த பாக்கியத்தை நாம் விடலாமா?
எனவே அன்பானவர்களே, உங்களிலே யாருக்கு இந்த வசனம் பாடம் இருக்கிறதோ இன்றிலிருந்து இந்த தொழுகையிலிருந்து கண்டிப்பாக ஓதுங்க. அப்படி பாடம் இல்லை என்று சொன்னால் உடனே மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இதில் வைத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, முஸ்லிம்கள் இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கண் திருஷ்டிப்பட்டுருச்சு, எனக்கு கண்ணேர் வந்துருச்சு, உடம்பெல்லாம் வலிக்குது, என்னால முடியல, இப்படியெல்லாம் சொல்லி புலம்பிக் கொண்டு போலி பாபாக்களிடம் போலி மக்களிடம் சென்று தன்னுடைய ஈமானை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான ஒரு துஆவை சொன்னார்கள். இதை நீங்கள் ஓதுங்கள். நீங்கள் கண்ணேர் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, உடனே அது நீக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக. என்ன சொல்றாங்க? அவர்கள் அவருடைய பேரர் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேர் இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு கண்ணேறு பட்டு விட்டால் இந்த துஆவை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அவர்கள் மீது ஊதுவார்கள். அந்த துஆ என்ன? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹம்மா வமின் குல்லி ஐனி லாம்மா. ரவாவுல் புகாரி. அன்பானவர்களே, எத்தனை ஒரே ஒரு தானே, ரொம்ப பெருசா இருக்கா? எவ்வளவு சிறிய துவா பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இதை அதாவது இதன் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும், ஒவ்வொரு விஷ ஜந்துக்களை விட்டும், தீய எண்ணத்தோடு தீண்டக்கூடிய ஒவ்வொரு பார்வை விட்டும் அல்லாஹ்வுடைய பூர்ண வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று யார் இந்த ஜிக்கரை ஓதுவார்களோ, அன்பானவர்களே, அவருக்கு எப்படிப்பட்ட கண்திருஷ்டி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கண்ணீர் இருந்தாலும் சரி, அல்லாஹ் உடனே நீக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த சிறிய துஆ, என்ன சிறிய துஆ? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹம்மா வ மின் குல்லி ஐனி லாம்மா. இதை பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு மனதிலே அதாவது இந்த போற சந்தேகம் இருக்கும் போதெல்லாம் ஓதி ஊதி கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு ஷிஃபா தருவான். அன்பானவர்களே, மேலும் பாருங்க, அனைத்து நோய்களையும் குணமாக்கும் அற்புத துஆ தெரியுமா? சூரத்துல் ஃபாத்தியா. அது எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும், இருக்கா இல்லையா? சூரத்துல் ஃபாத்தியாங்க, இமாம் சஃபா சொல்றாருல, அந்த சூரத்துல் ஃபாத்தியா. இந்த சூரத்துல் ஃபாத்தியாக்கு பல பெயர்கள் உண்டு. அதை உம்முல் குர்ஆன் என்று சொல்வார்கள், உம்முல் கிதாப் என்று சொல்வார்கள், அஷ்ஷிஃபா என்று சொல்வார்கள், அல் ஹம்து புகழ் என்றும் சொல்வார்கள். யார் சூர ஃபாத்தியாவை ஓதி கையில ஊதி தன்னுடைய உடம்பிலே தடவிக் கொள்கிறார்களோ, எந்த எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரி அல்லாஹ் ஷிஃபாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. பாருங்க, உதாரணமா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபாக்களுடைய ஒரு குழு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு ஊர்ல போய் ஒரு கிராமத்தில் போய் தங்குறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்குன்னா என்ன விஷ ஜந்துக்கள் ஒரு தேள் தீண்டி விட்டது. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எவ்வளவு மருத்துவம் பார்க்கறாங்க, குணமடையில. ஒரு பெண் ஓடி வருகிறாள். இந்த கூட்டத்தில் வந்து கேட்கிறாங்க, உங்களை யாராவது மந்திரிக்க தெரியுமா? அப்படி மந்திரிக்க தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் சொல்றார், ஒரு சஹாபி, பிரபலமான சஹாபி சொல்கிறார், ஆமா எங்களுக்கு மந்திரிக்க தெரியும். சரி, நாங்கள் மந்திரித்து விட்டால் எங்களுக்கு என்ன கூலி தருவீங்க? அப்போ அந்த பெண் சொன்னால், நீங்கள் மந்திரித்தால் 30 ஆடுகளை, அதாவது ஒரு ஆட்டு மந்தையை தருகிறேன். ஒரு ஆட்டு மந்தை எவ்வளவுன்னா 30 ஆடுகளை தருகிறேன். அன்பானவர்களே, மந்திரித்தது யார் தெரியுமா? அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நேரா அவர்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த தலைவருக்கு சூர ஃபாத்தியாவை
7 முறை ஓதுறாங்க. ஓதி அவர் மீது ஊதுறாங்க, ஊதி தடவி விடுறாங்க. அல்லாவின் கிருபையால் உடனே அவருக்கு ஷிஃபா கிடைத்து விட்டது. அவர் சொன்னது போல 30 ஆடுகள் அவருக்கு தரப்பட்டது. 30 ஆடு வாங்கின பிறகு யோசிக்கிறாங்க, ஆஹா இது என்னப்பா ஹலாலா ஹராமா? இப்ப திடீர்னு நம்ம ஆடு கேட்டு வாங்கிட்டோம். இப்ப ரசூல் நாளைக்கு அல்லாவின் தூதருக்கு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு அதாவது நம்ம இந்த மசாயில்லாம் தெரியல சொல்லிட்டு அந்த ஆட்டை எதுவும் செய்யாம அல்லாவின் தூதர்கிட்ட போறாங்க. அல்லாவின் தூதரே, இன்னாருக்கு இப்படி நடந்தது, நாங்கள் சூரே ஃபாத்தியா ஊதினோம், அவர் கிஃப்டாக 30 ஆடுகளை தந்தார்கள், அது வாங்கலாமா, அது ஹலாலா, அதை நான் ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டபோது அல்லாவின் தூதர் சொன்னார்கள், அருமை சஹாபாக்களே, தோழர்களே, அதில் எனக்கு ஒரு பங்கு தாங்க. அப்படின்னா என்ன, டபுள் ஓகேன்னு சொன்னாங்க. சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சகோதரர்களே, விஷ ஜந்துக்கள் தீண்டி விட்டாலும், உங்களுக்கு கடுமையான நோய்கள் பாதிக்கப்பட்டாலும், இந்த சூரா ஃபாத்தியாவை ஓதி கையில் ஓதி உடம்பெல்லாம் உங்களால் எவ்வளவு உடம்புல முடியுமோ எல்லாம் தடவி கொள்ளுங்கள். அப்படி இல்லையா தண்ணியில ஓதி குடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உமக்கு ஷிஃபா கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இதையெல்லாம் விட்டு எவனோ ஒருத்தன் பெருசா இருக்கான், பாபா இருக்காரு, அவர் இருக்கார், இவர் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுடைய ஈமானை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனைத்தும் சொல்லிவிட்டார்கள். மேலும் பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டில் ஜின்னு இருக்கு, அவர்கிட்ட ஜின்னு இருக்கு, அவருக்கு ஜின்னு பிடிச்சிருச்சுப்பா, அவருக்கு ஷைத்தான் பிடிச்சிருச்சு, அவருக்கு கண்ணேறு இருக்கு, திருஷ்டி அதிகமாப்பட்டுருச்சு. அதே போல சேர் இருக்குல்ல, சூனியுடைய வசவசா இருக்கு, சூனியத்துடைய ஊசலாட்டத்தில் அவர் இருக்காரு என்று உங்களுடைய மனசிலே தோன்றினால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய அத்தியாயத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? ஈஸியான அத்தியாயம் சூரத்துல் இக்லாஸ். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுதான் சூரத்துல் இக்லாஸ். இரண்டாவது என்ன? சூரத்துல் ஃபலக். மூன்றாவது என்ன? சூரத்துன் நாஸ். இந்த 3 அத்தியாயங்களையும் ஊதி கொள்ளுங்கள், அல்லது தண்ணீரில் ஊதி குடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எப்பேற்பட்ட ஒரு விஷ ஜந்துக்கள் இருந்தாலும் சரி, ஷைத்தானுடைய அஸ்ராத்துகள் இருந்தாலும் சரி, சூரியத்துடைய அஸ்ராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் விரட்டி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், இந்த சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறதுக்கு முந்தி என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த 3 சூறாக்களை ஓதுவார்கள். கையை துவா செய்யறல்ல, அந்த மாதிரி கையை துவா செய்யற மாதிரி கையை வைத்து அதில் இந்த 3 சூறாக்களை ஊதி தன்னுடைய உடம்பில் எல்லாம் தடவி கொள்வார்கள். எதுவரையும் உடம்பெல்லாம் கையால தடவி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தடவுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. எனவே அன்பானவர்களே, இது போன்ற கஷ்டங்கள் சிரமங்கள் உமக்கு தெரிந்தால் ஒவ்வொரு இரவு நேரத்திலே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஷிஃபா பெறுவீர்கள். நீங்கள் யார்ட்டையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க யார்ட்டையாவது போறீங்கன்னா உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். அவன்கிட்ட ஒரு சரக்கும் கிடையாது. கண்கட்டு வித்தையை தான் உங்கள்கிட்ட காட்டுவான். எலுமிச்சை பழத்தை உருட்டுவான், அத்தை உடைச்ச ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும், எல்லாம் ஏமாற்றுவாளை. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் ஆகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அன்பானவர்களே, சில பேருக்கு பாருங்க, திடீர்னு மவுத்து வரும், கொத்தா மரணித்து போவாங்க. இப்ப கொரோனாவில் வந்த மாதிரி இந்த மாதிரி நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூன் வல் ஜுஸாம் மின் ஸய்யில் அஸ்காம். இந்த துஆவை ஓதுங்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட தீமைகள் உமக்கு ஏற்பட்டாலும்
அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு ஷிஃபா தருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இது போன்ற நேரத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இந்த துஆவை சொல்லி தந்திருக்கிறார்கள். இறுதியாக பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனுஷனுக்கு அதிகமான கவலை இருக்கு, கடன் அதிகமா போட்டிருக்காரு, மிகவும் கஷ்டத்தில் இருக்காரு, மிகவும் துன்பத்தில் இருக்கிறாரு, அவரால் மீள முடியல என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சோகமா இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்குறாங்க, என்னப்பா பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்க? அப்போ அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நான் அதிகமான கவலையோடு இருக்கேன், அது மட்டுமல்ல ரொம்ப கடன் பட்டிருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன், அதுக்காக என்ன செய்யறது? அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருங்கள், நிச்சயமாக அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். அது எந்த துஆ என்று சொன்னால், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் புக்லி வல் ஜுப்ன் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹரி ரிஜால். இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள், அல்லாஹ் உம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் லேசாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தர்றாங்க சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, இது போன்ற காலங்களிலே, இது போன்ற நேரத்திலே நாம் மற்றவரிடம் சென்று தன்னுடைய ஈமானை அடகு வைக்காமல், அவன் சொல்றதெல்லாம் நம்பாமல், அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதன்படி அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாக்கப்படும். ஏனென்றால் மற்ற பாவங்கள் எல்லாம் தவறு, பாவம், குற்றம் தான். அப்படியே மௌத்தா போயிட்டாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க் ஒரு குஃப்ரிய பாவத்தோடு நாம் சென்று விட்டால் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எனவே அன்பானவர்களே, இது போன்ற விஷயத்திலே இது போன்ற நிலை நமக்கு வந்தால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எந்த துஆ சொல்லி தந்ததோ அந்த துஆவை சரியாக முறையாக அதன்படி அமல் செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம், மறுமையில் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்